கொக்கை எரித்த கொங்கணரின் கர்வத்தை அடக்கிய அந்த பெண் யார்? தன்னோட பார்வையிலேயே ஒரு கொக்கை எரிச்சி சாம்பலாக்கினார் ஒரு மிகப்பெரிய சித்தர். அந்த சக்தி கொடுத்த கர்வத்தோட ஒரு கிராமத்துக்குள்ள அவர் போனப்போ ஒரு சாதாரண குடும்ப பெண் அவரையே மிரள வச்சிட்டாங்க. யார் அந்த பெண்? எங்கோ காட்டில் நடந்த ஒரு சம்பவம் வீட்டுக்குள்ள இருந்த அந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? வாங்க அந்த சுவாரஸ்யமான கதையை இப்ப முழுசா பார்க்கலாம். சித்தரின் தவம். அந்த சித்தரோட பேரு கொங்கணர். இவர் யாருன்னா மகா சித்தர் போகரின் முக்கிய சீடர்களில் ஒருத்தர். கொங்கு நாட்டில் பிறந்ததால இவருக்கு கொங்கணர்னு பேர் வந்தது. பல வருஷங்களா காடு மலைன்னு கடுமையான தவம் இருந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத சக்திகளை பெற்றிருந்தார். சித்தர்கள்னா சும்மா இல்லைங்க, அவங்க இயற்கையோட எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற 8 வகை பெரும் சக்திகளையும் அடைஞ்ச ஞானிகள். அவங்களால நினைச்சத நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தவயோகிதான் கொங்கணர். ஒரு நாள் அடர்ந்த காட்டுல ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இந்த உலகத்தையே மறந்து ஆழ்ந்த தவத்துல இருந்தார். பல நாட்கள் போறது கூட தெரியாம தவம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. பிரபஞ்ச சக்தியோட ஒருத்தர் தன்னை இணைச்சிக்கிற அந்த மாதிரி உயர்வான நிலையில ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட பெரிய தடை மாதிரி ஆகிடும். பார்வையால் சுட்டெரித்த கோபம். அப்படி அவர் தவத்துல மூழ்கி இருந்தப்போ மரக்கிளையில் இருந்த ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிட்டது. அது உடம்புல பட்டதும் பல நாட்களா அடக்கி வச்சிருந்த புலன்கள் எல்லாம் விழிச்சுக்குச்சு. ஆழ்நிலை தவம் கலஞ்ச கோபத்துல கொங்கணரோட மனசுக்குள்ள ஒரு எரிமலையே வெடிச்சது. அவர் நிமிர்ந்து தன் தவத்தை கெடுத்த அந்த கொக்க கோபம் கொதிக்கிற சிவந்த கண்களோட உத்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! அடுத்த நொடியே அந்த பறவை நெருப்புல பட்ட மாதிரி எரிஞ்சு கருகி சாம்பலா கீழே விழுந்துச்சு. இத பார்த்த கொங்கணருக்கு தன்னோட சக்தியை நரைச்சு உள்ளுக்குள்ள ஒரு கர்வம் வந்துடுச்சு. ஆஹா, என் தவத்தோட சக்தி எவ்வளவு பெருசு! என்னோட ஒரு பார்வைக்கே ஒரு உயிர் சாம்பலாகுதே அப்படின்னு கர்வம் கொண்டார். அந்த நிமிஷத்துல இருந்து தன்னை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்கிற மமதை அவர் மனசுல குடியேறிடுச்சு. பசியும் தாமதமும். பல நாள் தவத்துல இருந்ததால தவம் கலஞ்சதும் கொங்கணருக்கு பசி வயித்த கிள்ளுச்சு. பசிய போக்கிக்க பக்கத்துல இருந்த கிராமத்துக்குள்ள பிச்சை கேட்க போனார். ஊருக்குள்ள ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு வீட்டின் முன்னாடி நின்னு பவதி பிக்ஷாம் தேகின்னு குரல் கொடுத்தார். அது உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரோட வீடு. உள்ளே வள்ளுவரோட மனைவி வாசுகி அம்மையார் தன் கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. தன் கணவனுக்கு செய்யற கடமைதான் ஒரு மனைவியோட முதல் தர்மம்னு நினைக்கிறவங்க வாசுகி. அதனால சித்தரோட குரல் கேட்டும் தன் கடமைய முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? வாசல்ல பசியோட காத்துக்கிட்டு இருந்த கொங்கணருக்கோ பொறுமை பறந்து போச்சு. இவர் ஒரு பெரிய சித்தரை இவ்வளவு நேரம் காக்க வைக்க இந்த சாதாரண பெண்ணுக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு கோபம் தலைக்கேறுச்சு. கொக்கை எரிச்ச அதே கர்வம் மறுபடியும் தலை தூக்க, இவளுக்கும் என் சக்திய காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சபடி கண்கள் சிவக்க வாசலையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துல வாசுகி அம்மையார் கையில் உணவுடன் வெளியே வந்தாங்க. தன் மேல ஒரு கோபப் பார்வை பாயப் போறத உணர்ந்துகிட்ட அவங்க கொங்கணரை நிமிர்ந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க பார்வையில பயமோ பதற்றமோ கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன புன்னகையோட சரித்திரத்துல நிலைத்து நின்ற அந்த கேள்விய ரொம்ப அமைதியா கேட்டாங்க. என்ன சுவாமி, கொக்கென்று நிலைத்தாயோ கொங்கணவா? கருவத்தை உடைத்த ஞானம். அந்த கேள்விய கேட்டதும் கொங்கணர் ஆடி போயிட்டார். இடி விழுந்த மாதிரி உறைஞ்சு போய் நின்னார். காட்டுக்குள்ள யாருமே இல்லாத இடத்துல நான் செஞ்ச ஒரு விஷயம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் மனசு திகைச்சு போச்சு. தன்னோட தவசக்தியால கிடைச்ச பார்வை ஒரு பக்கம், இந்த அம்மையாரோட ஞான பார்வை இன்னொரு பக்கம். எது உயர்ந்ததுன்னு அவருக்கு அந்த நிமிஷமே புரிஞ்சது. அப்ப வாசுகி அம்மையார் சொன்னாங்க, சுவாமி, நான் என் கணவருக்கு செய்ய வேண்டிய இல்லற கடமைய செஞ்சுகிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு தவம். அந்த தர்மம் தான் நீங்க என்ன செய்ய நினைச்சீங்கன்னு, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு உணர்த்துச்சு. அந்த ஒரு நொடியில கொங்கணரோட கர்வம்ங்கிற கண்ணாடி சுக்கு நூறா உடைஞ்சுது. தவத்தால வர்ற சக்தியை விட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கடமைய சரியா செய்யும்போது வர்ற சக்தி தான் உயர்ந்ததுன்னு அவர் உணர்ந்தார். உண்மையான ஞானம். தன் தப்பை உணர்ந்த கொங்கணர் வாசுகி அம்மையாரோட கால்ல விழுந்து வணங்கினார். தாயே,
என் ஆணவ கண்ணை நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தான் என் குருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஒரு குடும்ப பெண்ணோட கடமையுணர்ச்சி எவ்வளவு பெரியதுன்னு அவருக்கு புரிய வச்ச அந்த அம்மையார வணங்கி, உண்மையான ஞானம்ங்கிறது சக்தியை வெளிக்காட்டுறதுல இல்ல, அடக்கத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு தன் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். இந்த கதை மூலியமா ஒரு விஷயம் நல்லா புரியுது. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் கர்வம் வந்தா அழிவு நிச்சயம். நம்ம கடமையையும் தர்மத்தையும் சரியா செஞ்சு அடக்கத்தோட இருந்தா அதுவே மிகப்பெரிய சக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி சித்தர்களோட வாழ்க்கையில நடந்த இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.